முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்காக காக்கும் கரங்கள் திட்டத்தினை அறிவித்திருந்தேன். இந்த திட்டத்தினை வரும் 19ஆம் நாள் துவக்கி வைக்க உள்ளேன். அந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் மாவட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த படைவீரர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 848 அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கிக்கு அனுப்பப்பட்டது. இதில் 348 விண்ணப்பங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது. தொழில் முனைவோர் பயிற்சி பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மானியம் அரசால் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு சென்னையில் காந்தி மண்டபம், கன்னியாகுமரியில் காந்தி நினைவு மண்டபம், ஒட்டப்பிடாரத்தில் வ.உ.சி. அவர்களது இல்லம் என விடுதலை போராட்ட வீரர்களுக்காக தமிழ்நாட்டில் 3 நினைவு மண்டபங்கள் தான் இருந்தன. திராவிட முன்னேற்றக் கழக அரசு தியாகிகளையும் தியாகத்தையும் போற்றும் அரசு என்பதால் தான் நமது கழக ஆட்சி காலங்களில் இத்தனை நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் விடுதலை நாளை பற்றி சொல்லும்போது 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் ஆங்கிலேயரின் கணக்கை தீர்த்த நாள். அதன்பின் ஒவ்வொரு ஆண்டிலும் வரும் சுதந்திர திருநாள் நாட்டிற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் நாம் ஆற்றியுள்ள பணிகளை கணக்கு பார்க்கும் நாள் என்றார். அந்த வகையில் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றியுள்ள திட்டங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த கால தியாகிகளை போற்றும் அதே வேளையில் இன்றைய மக்களையும் வருங்கால தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது சொல்லியிருந்த 9.69 விழுக்காட்டை விட இது கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு அதிகம். இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இது எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத மாபெரும் வளர்ச்சி. ஏன்